காங்கிரஸ் பிஜேபிக்கு நீ மானம் கட்டு ஓட்டு போட்டாய், உன் ரத்தத்தை உன் பிறப்பை சந்தேகிக்கிறோம்டா, உன் ரத்தத்தை சோதிக்கிறோம்டா. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது சொன்ன கன்னடர்களோடு காங்கிரஸோட கூட்டு, அதுக்கு 10 சீட்டு, நீ மானங்கட்டு போட போறாய் ஓட்டு. கேவலம் கேவலம் கேவலம். ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் வெல்லல. ஏன் ஏன் தமிழர்கள் கண் முன்னே ஈழ தாயகத்தில் லட்சக்கணக்காக தமிழ் மக்களை கொன்றார்கள். கச்சத்தீவை தாண்டோன்று தளமாக எடுத்து கொடுத்தார்கள். காவிரியில் தண்ணி தர மறுத்தார்கள். கல்வி உரிமையை எடுத்துக்கொண்டு போனார்கள், மருத்துவ உரிமையை எடுத்துக்கொண்டு போனார்கள், எல்லா மாநில உரிமையும் பறித்தார்கள், இந்தியை திணித்தார்கள். அதனால் தமிழர்கள் வெகுண்டெழுந்து வீழ்த்தினார்கள் என்ற வரலாற்று பதிவு வரவில்லை என்றால் நீ வாழ்ந்தென்ன செத்தென்ன? மானங்கட்டு, சூடுகட்டு, சொரணகட்டு. கருணாநிதி விட்டா ஜெயலலிதா, ஜெயலலிதா விட்டா கருணாநிதி, விட்டா எம்ஜிஆர், காங்கிரஸ் விட்டா பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா விட்டா காங்கிரஸ் என்று நம்பித்திருந்த கூட்டம் அரசுக்கு கிடைக்காத தண்ணி எப்படா முதலாளிக்கு கிடைக்குது? அந்த கேள்வி தான்டா வேணுங்க. அதான் வேணும். தவிச்ச வாய்க்கு தேசத்தின் குடிகளுக்கு தண்ணீர் கூட தர முடியாத இந்த அரசு இருந்தால் என்ன, செத்தால் என்ன? அந்த கோபம் எனக்கு வந்தால் எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா எவனுக்கோ போடு, எவனுக்கோ போடு, எனக்கு அதை கவலை கிடையாது. தேச ஒற்றுமை, இறையாண்மை எல்லாம் பேசிய பாரதிய ஜனதா காங்கிரஸ் கர்நாடகா, அந்த மாநிலத்தில் கர்நாடக கட்சியா இந்திய கட்சியா? நான் கேட்கறதுக்கு நல்ல பெருமக்கள், அறிவார்ந்த பெருமக்கள், சிந்தனை ஆற்றல் கொண்ட மக்கள் ஒருத்தம் பதில் சொல்லு. கர்நாடகா என்று வருகிற போது அந்த மாநில கட்சியா அது இந்திய கட்சியா? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. மேகதாது அணை கட்டிய தீர்வும் தமிழர்களுக்கு தர முடியாது அப்படின்னா எங்கடா இருக்குவோம் இறையாண்மை? எங்கடா இருக்குவோம் தேசப்பற்று? எங்கே இருக்கு? என்னுடைய வளம் நரிமணம் பெட்ரோல், மீத்தேன், ஈத்தேன், அணு உலை மின்சாரம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லாம் உனக்கு, என் சொத்தெல்லாம் பொதுமை. ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு. எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டத்தை காட்டுவேன்? எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் இந்த அதிகாரம் எங்களுக்கு வருகிற போது என்னுடைய வளம் எனக்கே என்று நான் நின்றால் உன் இறையாண்மை, உன் தேசப்பற்று எங்கே இருக்கும்? பிரிவினை, தேசத்திற்கு எதிரான சிந்தனையை, பிரிவினையை தூண்டுபவர்கள் யார்? இந்த காங்கிரஸ், இந்த பாரதிய ஜனதா. ஏன் அந்த மாநில மக்களின் நலனை பேசுகிறாய்? அங்கே நீ ஆள்கிற உயரத்தில் இருக்கிறாய். அற்ப தேர்தல் வெற்றி, அரசியல் லாபத்திற்காக தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பறிகொடுக்க நீ தயாராகி விட்டாய். அதனால் நாங்கள் எங்கள் தாய் நிலத்தில் உன்னை பழி கொடுக்க தயாராகிவிட்டோம். இன்பனிதைய முதலமைச்சரா பார்த்துட்டு சாகணும். எப்படா அவன் வீட்டுல எல்லாம் சோறு போடுறாங்க அவனுக்கு? எப்படி அவனை அவன் பெத்த பிள்ளைகள்லாம் எப்படி தெருவில் நடமாடுது மாணவர் சொத்தோட? அவன் வருவான் இன்ப நிதி, உனக்கு காலங்காலமா துன்ப நிதி தான். என்ன நிதி பற்றாக்குறையாகி போச்சு நாட்டில்? எல்லா நிதியும் அவர் வீட்டில் இருந்தா தயா நிதி, இன்ப நிதி, உதய நிதி, அருள் நிதி, எல்லா நிதியும் அவர் வீட்டில் இருந்தா உனக்கு அப்படி நிதி இருக்கும் நாட்டில். சிந்திக்கணும். சிந்தித்தால் சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி வரும். கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். நீ என்னைக்கு கேள்வி கேட்டிருக்க? இருந்துட்டோம் திமுகவில், இருந்துட்டோம் அதிமுகவில், இருந்துட்டோம் பிஜேபி. மதம் மதம், என் மதம், என் ஜாதி, என் ஜாதி. கரும சாதி மதம் பேசிட்டே இரு. மண்ணள்ளி வித்துட்டான், 32,000 செத்துருச்சு. நீ சாதியை காப்பாத்திக்கிட்டே இரு, சாதியை காப்பாத்திக்கிட்டே இரு. மதம் பேசிக்கொண்டே இரு, மதம் மதம் பேசிக்கொண்டே இரு. மலையை புறாவெடுத்து தின்ட்டான். மயிர் நாடா வாழ்வ, மலை மணல் இல்லாம. மழை இல்லை என்றால் மழை ஏது? மழை இல்லை என்றால் நீர் ஏது? நீர் இல்லை என்றால் நிலம் ஏது? வளம் ஏது? உனக்கு உணவு ஏது? நீ வாழ்வது ஏது? தெரியாதா உனக்கு? மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆகிவிடும் என்கிற அடிப்படை அறிவு கூட உனக்கு இல்லையா? இல்லையா? உன் மீது அக்கறை கொண்டு பேசுகிற ஒரு அரசியல் தலைமையை சொல், ஒரு தலைமையை சொல். 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட ஐயா மோடி இந்த நிலத்திலே ரோடு ஷோ ஒரு காட்சி தான் நடத்துகிறேன். நான் 10 ஆண்டுகளில் இவ்வளவு நல்லது செய்தேன். 80 விழுக்காடு தான் கல்வி கற்றிருந்தார்கள் என் நாட்டில் மக்கள். அதை 100 விழுக்காடாக உயர்த்த, கல்வி அறிவற்ற நாடாக உயர்த்த நான் முயற்சித்தேன். 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் சென்றார்கள். அவர்கள் பசியை போக்க நான் பாடுபட்டேன். பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க சென்றார்கள். அதை தடுக்க போராடினேன்.
மின் உற்பத்தி இல்லாமல் எதுவும் இல்லை. மின்சாரம் இல்லாமல் அந்த மின் உற்பத்தியில் தன்னிறைவடைந்து தடையற்ற மின்சாரம் தேசத்தின் குடிகளுக்கு கிடைக்க பாடுபட்டேன். பயணிக்க நல்ல பாதை கொடுக்க முயற்சித்தேன். உலக உயிர்களின் உயிராகாரம் இருக்கிற நீரை விற்பனை செய்யக்கூடாது என்று தடுத்தேன். என் குடிகளுக்கு தூய குடிநீரை விநியோகித்தேன். பாதுகாலாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற அடிமை தேசத்தில் இந்த புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்தான் பகத்சிங். அந்த முழக்கத்திற்கு தேவையில்லாத நிலையை உருவாக்கினேன். கல்விக்கு இயங்காத மாணவர்களை, பாலுக்கலாத குழந்தைகளை உருவாக்கினேன். வேலைக்கலையாத இளைஞர்களை இந்த தேசத்தில் உருவாக்கினேன். எண்ணற்ற இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தேன். இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்தேன். எதையாவது இந்த மாதிரி ஒன்றை பேசி ஓட்டு கேட்க துப்பு இருக்கா மிஸ்டர் மோடி? ஒன்றை இதுக்கு எதையாவது ஒன்ன சொல்லி ஒண்ணுமில்லை. வந்து டாட்டார் ஏப்ரல் 19 நீ அவருக்கு காட்டணும் டாட்டா. ஆண்டுகள் புதிய இந்தியாவை உருவாக்குற தருணம். இப்ப 10 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எங்க ஆத்தா 10 மாசம் சுமந்த மாதிரி புதிய இந்தியாவை உங்க வயிற்றுல சுமந்துட்டு இருந்தீங்களா? என்ன நடந்தது? நாட்டு மக்களுக்கு நான் இதுவரை சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இனி வந்தா ஸ்ட்ரைட்டா பாய்சன் தான், முடிச்சு விட்டுருவேன், விஷத்தை கொடுத்து கொண்டுருவேன். இன்னும் இந்த சனம் நம்புது. 10 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்தவர் 5 ஆண்டில் என்ன செய்ய போகிறாய்? ஏன் இந்த கேள்வி உனக்கு எழ மாட்டேங்குது? ஏன் எங்களை கேட்கறது? சீமான் இதற்கு என்ன பதில் சொல்கிறார்? ஒன்றுமே பேசாம இருக்கிறார். ஏதாவது வேரியாய் கத்தி விட்டுருப்பார். இதற்கு ஒன்றும் குரல் கொடுக்கவில்லை. என்னடா எங்க ஆத்தா வாடகைக்கு பெற்று விட்டு நேர்ந்து விட்டுருக்காளடா நீ? நான் கோயில் கலைய ஊர் ஊரா போய் சுற்றி மேஞ்சி தெரியுது. உங்களை பெத்த மாதிரி தான் என்னையும் பெற்றிருக்கு. ஏன் உனக்கு தொண்டை இல்லை, குரல் இல்லை? நீ தேர்வு செய்த தலைவனை பேச சொல்லு, எவனையாவது பேச சொல்லு. என்னை பேச சொல்ற இந்த பிரச்சனையை தந்தவன் யார்? இவர்கள் தான், இவர்கள் தான். எண்ணூர்ல போய் பாரு. என்ன 8000 கிலோமீட்டரா போற? இந்த அருக்கு வைப்பாரு. அனல் மின் நிலையம், உலர் சாம்பலில் அந்த மண்ணை மக்களை எவ்வளவு நாசம் பண்ணியிருக்கான்னு வைப்பாரு. நச்சு ஆலைகளை நிறுவி கடலுக்குள் எண்ணெயை கொட்டுவது, அமோனியா வாயு கசிவை திறந்து விடுவது, மக்கள் வாழ்விடமா? அதெல்லாம் இந்த ஆலைகள்லாம் இவர்களுக்கு தெரியாமல் வந்ததா? இந்த ஆலைகளை கொண்டு வந்தது காங்கிரஸ், பாரதிய ஜனதா. நிலத்தில் நட அனுமதிச்சது திமுக, அதிமுக. போராடுகிறீர்களே, இதை தந்தது யார் என்று ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டாமா? இந்த போராட்டத்தை நமக்கு கையளித்தது யார்? திணித்தது யார்? ஏன் அநீதி எதற்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். நீ அடிமையாகிவிட்டாய், போர்க்குணமற்று போய்விட்டாய். எது வந்தாலும் சகித்துக் கொள்கிறாய். அம்மா அவன் லஞ்சம் பெறுகிறான், யாருப்பா பெறல? அம்மா அவன் ஊழல் செய்தவன், யாருப்பா செய்யல? அம்மா அவன் கொள்ளையடிக்கிறான், யாரப்பா செய்யல? இப்படி சகித்து 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 அடிமையாகி போனாய். என்ன உனக்கு இருக்கு? என்ன பிரச்சனை இல்லை உனக்கு? போக்குவரத்து தொழிலாளர் தெருவில் வந்து போராடுகிறாரு, நீ இவர்கள் தேவையற்று போராடுகிறாரு என்று நினைக்கிறாய். அவன் சம்பளம், அவன் ஊதியம், அவனோட ஊதியத்தில் பிடித்த தொகை, நிலுவைத் தொகை, அதை திருப்பி கேட்கிறான் 7500 கோடி. எங்க அது? எங்க அந்த தொகை? யாரு தின்னு ஏப்ப விட்டது? ஏன் காசு? ஏன் காசு? என்னோட பிடித்த பணம், அதை நான் ஓய்வு பெறும்போது எனக்கு கொடுக்கணும். ஏன் தரல? இதான போராட்டம்? இதான போராட்டம்? இதை தெரிந்து கொள்ளாமல் நீ எதற்கு வாழ்கிறாய்? அவனுக்கு பாதிப்பு உனக்கு இல்லை, நாளை உனக்கு பாதிப்பு. எவன் வருவான்? யார் வருவான்? ஏன் தன் வீட்டு கூரை எரியாதவரை தண்ணி எடுத்துக்கிட்டு வர மறுக்கிறாய்? அடுத்த வீட்டு கூரை எரிகிறது என்று கதவை சாத்தி விட்டு படுக்கிறாய். காலையில் நீ எழுந்திருப்பாயா? சாம்பல் தான் கீழே கிடக்கும். அந்த நிலை உனக்கு வராது என்று இலங்கையில் நடந்தது இங்கே நடக்காதா? ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய், 1 லிட்டர் பெட்ரோல் 1500, கிளர்ச்சி வந்தது. அது வராதா? வரும், வரும். அப்படி ஒரு புரட்சி வரும்போது தலைமை ஏற்கத்தான் உங்கள் பிள்ளைகள் தயாராகி கொண்டிருக்கிறோம். மணிப்பூரில் நடந்தது இங்கே நடக்காதா? குஜராத்தில் நடந்தது இங்கே நடக்காதா? நடக்கும். இவர்கள் வந்தால் திராவிடர்கள் தடுப்பார் என்று நினைக்கிறாயா? இல்லை. இந்தியர் திராவிடர் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள். எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள்
சொன்னது நடக்குது. கருணாநிதி சமாதி ஒரு தடவை பாரு, கடற்கரையில் இருக்கிற ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா சமாதி ஒரு தடவை பாரு. நேரப்போ தஞ்சாவூருக்கு போ, உடையாளூருக்கு போ, உடையாளூர்னு ஒரு ஊருக்கு போ. உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை நிறுவிய என் பாட்டன் இருக்கான், அருண்மொழி சோழன், அரசனுக்கு அரசன். போய் பாருடா, ஒரு தடவை போய் பாருடா. அண்ணன் சொன்னதுக்கு ஆவாது போடா, தயவு செய்து போடா, போய் பாருடா. அவ்வளவு பெரிய கோயிலை கட்டிய என் பாட்டனை போய் பார். உன் இனப்பெருமையை போய் பாருடா. ஒரு கிழிஞ்ச ஓலை குடிசையில ஒரு சிவலிங்க வடிவில் சாஞ்சு கிடக்கிறானடா. நாதியற்று போனமாடா நம்ம. ஏன் இவர்கள் சமாதி கட்ட மாட்டார்கள்? இவர்கள் சமாதி ஆகிவிடுவார்கள் என்ற அச்சம். உன் பரம்பரை பெருமையும் வரலாற்று சுவடுகளை மறைப்பார்களடா. எங்கும் கருணாநிதி, எதிலும் கருணாநிதி. கையெடுத்து கெஞ்சி கட்டேன், டாஸ்மார்க்கு வச்சு விடுங்க. கருணாநிதி படிப்பகம் கட்டிய நீங்கள் ஏன் கருணாநிதி குடிப்பகம் தொடங்க மாட்டேங்கிறீர்கள்? அதுக்கு அவர் பேரை வைத்தால் என்ன? அதான் அவருக்கு பொருத்தம். தமிழ்நாட்டில் முதலாக மதுவை கொண்டு வந்த மகான் அவர்தான். ஏன் நீ சிந்திக்கிற திறனற்று இருக்கணும்? எங்க ஐயா சகாயம் ஐஏஎஸ் படிக்கும்போது என்ற சொல்றார், தலைவரை இதை நீங்க பேசுங்க. என்ன என் ஐஏஎஸ் பயிற்சியப்போ மக்களுக்கு கற்பிக்காதே, கற்பித்தால் அவன் அறிவு பெறுவான். அறிவு பெற்றால் கேள்வி கேட்பான், நம்ம இடத்துல பதில் இருக்காது. எதுக்கு உன்னை குடிக்க வைக்கிறான் தெரியுதா? எதுக்கு? நீ சிந்திக்கிற திறனற்று போனாதான் திருப்பி உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவ. நீ அவனுக்கே ஓடு போட்ட, மறுபடியும் போடு, உதயசூரியனுக்கு போடு, ரெட்டலைக்கு போடு, கைக்கு போடு, தாமரைக்கு போடு, போடு போடு போட்டு நேரம் வீட்டுக்கு வா. எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டுரு, போடு. இப்போ ரோட்டில் போட்டிருக்க, இன்னொரு தடவை போட்டு சுடுகாட்டில் போட்டு நிம்மதியா இரு. குடு, நாட்டு அவங்க கிட்டே கொடு. இந்த ஆத்துமணல் கொள்ளையை பற்றி இந்த கட்சி தலைவர்கள் ஏதாவது கூட்டணி கட்சி பேசினதையும் பார்த்தோம்னா, மலையை எம்சாண்ட் என்று நொறுக்கி விற்கிறியே, மலையை மணலாக்கிட்டினா மழை பொழிவை எப்படி பெறுவாய்? அது ஏதாவது நீ கேட்குற, பேசி பார்க்குறியா? நீ பேசி பார்க்குறியா? விவசாயி போராட்டத்தை பற்றி இதில் எந்த கட்சி தலைவராக பேசி பார்க்குறியா? ஐயா ஸ்டாலின் மட்டும் பேசுறார். எப்படி பேசுறார்? டெல்லியிலே போராடுகிற விவசாயிகளை தீவிரவாதி போல் மோடி நடத்துகிறார். திருவண்ணாமலையில் மேல்மா சிப்காட்டுக்கு என் விளைநிலத்தை பறிக்காதே என்று போராடின விவசாயம் மேல குண்டாஸ் பெற்ற திராவிட மாடல் தலைவர் 7 பேர் மேலே குண்டாஸ் தூக்கி போட்ட இவர், நீங்கள் எப்படி நடத்தினீர்கள் எங்களை? போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட பெருந்தகை மோடியை குறை சொல்லுகிறார். 100 கேள்விகள் தினமலர்ல பிஜேபி ஐயா ஸ்டாலினுக்கு. நான் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல, அப்புறம் 100 கேள்வி அவரை பார்த்து கேள்வி. பணம் செல்லாது என்று சொன்னபோது நீங்கள் சொல்லிய காரணங்கள் என்னென்ன? தீவிரவாதம் ஒளிந்துவிடும், கருப்பணம் ஒளிந்துவிடும், ஊழல் லஞ்சம் ஒளிந்துவிடும். ஒளிந்ததென்றால் எதற்கு எல்லார் வீட்டிலும் வருமான வரி சோதனை, அமலாக்கத்துறை சோதனை? இப்ப 4 கோடி எப்படி பிடிச்சிங்க? ஒளிந்ததென்றால் 6650 கோடி தேர்தல் பத்திரத்தின் மூலம் நீங்கள் எப்படி வாங்கினீர்கள்? பயங்கரவாதம் ஒளிந்து விட்டது, அப்புறம் அதற்கு என்னையே? பயங்கரவாதம் ஒழித்து விட்டீர்களே, உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? தம்பி அண்ணாமலைக்கு எதுக்கு பாதுகாப்பு? நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத பாதுகாப்பு தம்பி அண்ணாமலை பெற்றிருக்கிறார். ஏன் பயம்? ஒரு கோழை வீரமாக பேசிக்கொண்டு தெரியுதலடா, வீரமா வாழணும், அவன் தான் வீரன். எதுக்கு உனக்கு பாதுகாப்பு? ஒரு தலைவன் தான் நாட்டுக்கு பாதுகாப்பு. தலைவனே பாதுகாக்க பெரிய படையை வச்சிருந்தா யார்கிட்ட இருந்து யாரை பாதுகாக்க நீ படை வச்சிருக்க? எதுக்கு உனக்கு பாதுகாப்பு? நாங்கெல்லாம் அப்படித்தான் பாதுகாப்பு சுத்தி திரும்ப. பயங்கரவாதத்தை ஒழிச்ச பிதா மக்கள் ஆயிடுச்சு நீங்க. எப்பறதுக்கு உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? 50 நாள் பொறுத்திருங்கள், சொர்க்கத்தில் கொண்டு வைப்பேனீர்களே. செத்துத்தான் சொர்க்கத்துக்கு போனார்கள் வெளியே. எங்கே ஒளிந்தது? 1000 ரூபாய் செல்லாதீர்கள். அந்த காலகட்டத்தில் என் மக்கள் பட்ட துயரத்தை நீங்கள் எண்ணி பார்த்ததுண்டா தலைவர் பெருமகனே? மகளுக்கு திருமணம், உறவெல்லாம் கூடியாச்சு. காலையில் போய் நகை வாங்க வேண்டும், உடை எடுக்க வேண்டும், பாத்திரபண்டம் வாங்க வேண்டும். ராத்திரியில் பணம் செல்லவில்லை பெருமக்களே. அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்தாச்சு, பணத்தை கட்டி கூட்டிட்டு வரணும், காலையில் போய் கூட்டிட்டு வரணும். லட்சம் ரூபாய் எடுத்து வைத்திருந்தேன், பணம் செல்லலை பெருமக்களே. எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த நாட்டு மக்களுக்கு தந்தீர்கள்.
ஒரு வருத்தம் 1000 ரூபாய் செல்லாது என்றீர்கள், 2000 தான் செல்லும் என்றீர்கள். இப்போது 2000 செல்லாது என்கிறீர்கள். ஏன் செல்லாது 2000? இப்போ செல்லா காசுகளிடத்தில் நீ அதிகாரத்தை கொடுத்து விட்டு இப்படி சிக்கி தவிக்கிறாய். எத்தனை கேள்வி இந்த பாரதிய ஜனதா கட்சி, அதன் ஆட்சி, அதன் தலைவர் பெருமக்கள்கிட்ட எழுப்புகிறோம். ஒன்றுக்கு பதில் சொல்ல முடியாத நீங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு 100 கேள்வி, ஒரு பக்க விளம்பரம், பல கோடி செலவழிச்சு. கேவலம். மோடி தமிழ்நாட்டில் வந்து, நான் நரேந்திரதாஸ் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா 10 இயர்ஸ் நான் இருந்திருக்கேன். 10 ஆண்டுகளில் பாரத நாட்டின் மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கேன். அதை சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்லை, வக்கு இல்லைங்க. வந்து எம்ஜிஆர் ஹே, ஜெயலலிதா ஜி ஹே, அதெல்லாம் தெரியுஞ்சிங்க. நீங்க சொல்லி, மோடி சொல்லி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு தெரிய வேண்டிய நிலைமையில தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் இல்லையே. அண்ணாமலை அவர்கள் 24 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது, 24 தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது, இப்ப திமுக மட்டும் இருக்கும். அது ஏன் இருக்குது? இந்த கள்ளக்காதல், அவங்க சொல்லுவாங்கல்ல, கள்ளக்காதல் கூட்டணி. தலைவாசல் வெளியே வர்றதில்லை, கொள்ளவாசல் வெளியே வருது. எல்லாரும் தூங்கின பிறகு கதவை திறந்து விட்டுறது. இந்த அயோக்கிய பயில கூட்டம் இருக்க, திமுக மட்டும் இருக்கு, எதிர்ப்பதில்லை. ஏன் இந்தியம் திராவிடம் வெவ்வேறு இல்லை? ஏன் இந்திய கட்சிகள் மாநிலம் என்று வரும்போது மாநில நலனை பேசும். அது இந்தியம். மாநில நலனுக்காக தொடங்கப்பட்டது என்று பேசுற திராவிடம் இப்போது இந்திய நலனை பேசும். ரெண்டும் ஒண்ணுதான்டா. கர்நாடக தேர்தல், கேரள தேர்தலில் காங்கிரஸ் கேரள நலன் பேசும், கர்நாடக நலன் பேசும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட். ஆனால் இந்த திமுக, இந்த திராவிட கூட்டம், திருட்டு கூட்டம், மாநில நலன், மாநில உரிமை, மாநில தன்னாட்சி என்று பேசிய இந்த திமுக இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாருங்கள். யாரு இவர்? இந்தியத்துக்கு போயிருவாரு, அவர் திராவிடத்துக்கு வந்துடுவார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ரெண்டும் சேம் திங், சேம் பிளட். கிளீன் இந்தியா கொண்டு வந்தார், மோடி செய்யல. அதை உங்கள் பிள்ளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சீமான் கிளீன் இந்தியா? இவங்களெல்லாம் தொடச்சு தூர வாரதாண்டா கிளீன் இந்தியா. எதடா உண்மையிலே கிளீன் இந்தியாவா இருக்கும்? பசி பஞ்சம் இல்லாத, ஏழ்மை வறுமை இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, வேலையின்மை என்கிற சொல் இல்லாத, பெண்ணிய வன்கொடுமை, பெண்ணீர் அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் தான்டா தூய்மை இந்தியா. குப்பையை கூட்டியை அல்றதுதான் தூய்மை இந்தியானா, குப்பையை போட்டா அயோக்கியப்பை யாரா பதில் வச்சிருக்கியா? குப்பை இலைதலையும் இந்த மரத்து இலையும் தலையும் வந்து குப்பை இல்லைடா, அது இலைச்சத்து தலைச்சத்து, மண்ணிற்கு உரம் வளமடா. குப்பை என்பது பிளாஸ்டிக், பாலித்தீன், அதை பேனிட் என்று சொல்ல துப்பில்லாத நீங்கள் எதற்கு கிளீன் இந்தியா அறிவித்தீர்கள்? ஃப்ராடு. கிளீன் இந்தியா ஆயிடுச்சா? வாருங்கள் என்னோடு பள்ளிக்கரணைக்கு. ஒரு இயற்கையின் அரும்பெரும் கொடையான என் பள்ளிக்கரணை ஏரியை குப்பை மேடாக்க குப்பைகளா இந்த திமுக அதிமுக. இந்த குப்பைகளுக்கு மறுபடியும் நீ ஓட்டை போட்டால் நீ மக்கி போன குப்பையடா, மக்கி போன குப்பை. கண்ணீர் வரமாடா. நீ பள்ளிக்கரணை ஏரியை ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு ஓட்டு போடடா, பார்த்துட்டு போடா உதயசூரியன், பார்த்துட்டு போடா ரெட்டலைக்கு. உலகத்தில் எந்த ஏரியடா கடல் மட்டத்திலே கடலின் நீட்சி போல இருக்கிற சதுப்பு நிலை ஏரியடா? உலகத்தின் எல்லா பறவைகளும் வந்து இருந்து வாழ்ந்து இனப்பெருக்கத்தை செய்து போன ஏரியை குப்பை மேடாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு சிந்தனை இந்த திராவிட பன்னிகளுக்கு தாண்டா வரும். எவனுக்குடா வரும்? எவனுக்கு வரும்? இந்த கூட்டணி கட்சி, இந்த இந்திய கட்சி, தேசிய, இதெல்லாம் இது திராவிட பன்னி மேலே கடித்து ரத்தம் உறிஞ்சுகிற உண்ணிகள். இவர்கள் யார்? புலிகளடா. பன்னிகளை வேட்டையாட வந்த புலிகள் நாங்கள். ஒரு ஆள் என்னை எதிர்கொள்ள முடியல, கூட்டத்துக்கு கேட்கிற இடத்துல இடம் தெரியறதில்ல. 10 மணிக்கு மேல 9:50 வந்து நின்னுக்கிறது. 11:30 ஓட்டு கேட்கிறாரு அண்ணாமலை. அங்க போய் எங்க நின்ன? ஒரு அதிகாரம் நிரூபிக்கிறாங்க. சாலையில போற வர மக்களை மறைச்சு பணத்தை பறிக்கிறது. 450 கோடி இங்க எடுத்திருக்கேன், மொத்தம் 4500 கோடி இந்தியா முழுமைக்கு எடுத்திருக்கேன். ஓட்டு காசு கொடுக்குறான்னு கொடுக்குறான்.
அதிமுக திமுக விளம்பரம் பண்ணது கலைஞர் தொலைக்காட்சியில். அதிமுக காசு கொடுக்கிறதை பாரீர், 1000 ரூபாய்க்கு ஓட்டு கொடுக்கிறதை பாரீர். இது எப்படி அதிமுக கொடுக்கலாம்? நாங்க தான் கொடுப்போம், நீ எப்படி கொடுப்ப? அதான் அங்கே நியூஸ் ஜே பாரு, திமுக கொடுக்கிறதை பாரீர் பாரீர், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தாரீர், கொஞ்சம் தாரீர். அவனை போய் பிடின்னு சொல்ல தேர்தல். அது எங்க லிமிட்ல வரல, அது எங்க லிமிட்ல வரல. இல்ல எங்க ஸ்பாட் இதுதான், அங்க எங்களுக்கு டியூட்டி இல்லை. ஒரு நாள் இதெல்லாம் தொலைச்சு எடுக்கல, தூர விரட்டல. நாம் பிரபாகரன் பிள்ளை இல்லை. கொள்ளையடிக்கிறதுக்கு துணை போகிற மக்களா நீங்க? அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர் கூட்டம் இல்லையா நீங்க? மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் இல்லையா நீங்க? எப்படி இவங்களுக்கு கூட போக முடியுது? அடிச்ச கொள்ளையில் பங்கு 1000 500, திருப்பி கொள்ளையடிக்க போறதுக்கு அனுமதி. ஓட்டு ப்ளீஸ் ஓட்டு. அதுக்கு இப்போ திமுக என்ன மிரட்ட மாட்டான்ற? நம்ம அம்மா அக்காட்டெல்லாம் போயிட்டு நீங்கள் சுதேஸ்வரனுக்கு ஓட்டு போடலன்னு வச்சுக்கிரு 1000 ரூபா கொடுக்க மாட்டோம், மாதம் மாதம் ஒரு 1000 நிறுத்தி போடுவாங்க. எப்போ அப்படியா கொடுத்து நிறுத்தி போடுவாங்களா? அதோட 1000 ரூபாயை மிரட்டிட்டு ஒரு 300 ரூபாய் கையில் கொடுத்துட்டு வந்துடுது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என் பாட்டன் பாரதி சொன்னான் பாரு, உலகத்துல எல்லாரும் போய் சாமிக்கு முன்னாடி எனக்கு நல்ல புத்திய கொடுன்னு கேட்டு தானே உலகத்துல எல்லாரும் அப்படி தாண்டா வேண்டியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் நம்ம பெரும்பாவளன் பாட்டன் பாரதி தாண்டா. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய்? எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தாயின்னு கேட்டான். ஒரே மகன் நம் பாட்டன் பாரதி தான். அதே தான் நான் கேட்கிறேன், என்னை ஏன் இந்த இனக்கூட்டத்தில் பிறக்க வைத்தாய்? ஒரு காக்கை குருவியாக, ஒரு நாயாக பிறக்க வச்சாலும் 4 வீட்டில் நக்கி திண்டு செத்துருப்பனே. எதுக்கு இப்படி இந்த கூட்டத்தில் பிறக்க வச்சா? கத்தி கத்தி இந்த கத்தலை ஒரு சுடுகாட்டுக்கு முன்பு கத்திட்டா கூட 10 பிணத்தை எழுப்பியிருப்பனே. ஐயோ பாவம், அந்த பையன் ரொம்ப நாளாக கத்துறான்னு பிணம் கூட எழுந்து வந்துருக்கு. என் இனத்தை எழுப்பி நிமிக்கிறதுக்குள்ள நாம் படுற பாடு அப்பா. எல்லாம் இவர் பார்த்த வேலை. சீனாக்காரன்னு சொன்னால 36 லட்சம் கோடியை கொடுக்குறேன் பிரபாகரா, உனக்கு நாடையும் கொடுக்குறேன், நீ அதிபராக இருந்த ஆளு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? திரிகோணமலையை ஒரு 25 ஏக்கரை 36 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடு. அறுபாடு இருக்க வேண்டியது தானே? இவர் மறுத்தாரு, ராஜபக்சே சரின்ட்டான், போயிடுச்சு. ஏன்? அவன் வீரனடா, அவன் யோசிச்சான். அமெரிக்கா கேட்டுச்சு, சீனா கேட்டுச்சு, யோசிச்சான் இது எது செய்தாலும் இந்தியாவுக்கு எதிராக போய்விடும். இந்தியாவை நேசித்தான், இந்தியா என் தலைவனை பகைத்தது. இன்னைக்கு கச்சத்தீவை மீட்க சொல்லு பார்ப்போம். யாரோட போய் யார்கிட்ட போய் இங்கிருந்து மீட்ப? சீனாவோட நீ போரிட்டால் தான் இனி கச்சத்தீவை மீட்க முடியும். ஏன்? சீனாவின் பிடியில் இலங்கை, சீனாவின் இன்னொரு மாகாணம் இலங்கை. எங்க அண்ணன் இருக்கிற வரை சீனா வந்தா நடவுல தெரியாதா யாரு நாங்கன்னு? நாட்டுக்கு பாதுகாப்பு காவல் தெய்வம்டா எங்க அண்ணன். இந்திய பெருநாட்டையை காத்துக்கிட்டு இருந்தவன் அவர். இல்ல அமெரிக்க போர்க்கப்பல் துப்பாக்கி ஆயுதங்களோட வந்து தூத்துக்குடியில் நின்றுச்சுரா. வரும்போது தடுத்து பிடிச்சா நீ? ஒரு ரேடார் பார்த்துச்சா? ஒரு ராணுவம் பார்த்துச்சா? கடற்படை ராணுவம் வந்து 3 நாள் நங்குரம் போட்டு நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அந்த ராணுவ வீரர்களை கைது பண்ண, கப்பற்படை வீரர்களை. அங்க உன்னுடைய துணை தூதர் தேவயானி கோபரகடையை கைது பண்ணி உள்ள போட்டான். நீ கதற. எங்க அண்ணன் இருக்கும்போது நின்றுச்சாட அந்த கப்பல். பைத்தியக்காரங்களா, உனக்கு இன்னும் நீ படணும். நான் போதிக்கும் போது புரியாது, உனக்கு பாதிக்கும் போது புரியும். அப்போது என்னை நீ தேடுவாய். தண்ணீர் கிடைக்காமல் பசியில் உணவில்லாமல் தவிக்கும் போது பார்வை பளிச்சென்று தெரியாது, மங்களாக தெரியும். அப்போது பார், இந்த கருகிய முகத்தில் உன் அண்ணன், உன் உடன் பிறந்தவன் உன் முன்னால் தெரிவேன். அன்னைக்கு என்னை தேடுவாய், தேடி தேடி என் சின்னத்திற்கு ஓட்டு போடுவாய். அந்த காலம் ஒரு நாள் உருவாகும். இந்த காசு கொடுத்தவர்களை மான தமிழ் மக்கள் தெருவுக்குள் விடாமல் விளக்கமாறு செருப்பு கொண்டு அடித்து விரட்டினார்கள் என்கிற நிலையை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவாய் சீமான்? ஒரு தலைமுறை தயாராகி கொண்டு வருகிறது. என் அருமை பெற்றோர்களே, அருமை சொந்தங்களே, என்னிலும் இல்லை என் தம்பிகள் புரட்சிகர தீக்குச்சிகளாக பற்றி எரிந்து வருகிறார்கள். என்னை சுற்றி என்னை நேசிக்கிற கூட்டம் பெருகிக் கொண்டு போகிறது. கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான்.
2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது? அங்கிட்டு என் தம்பி விஜய் ஆண்டனி, அவன் பாடுறது இந்த மைக்கில், ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில். அப்புறம் இங்கிட்டு என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவன் பாடுறது இந்த மைக்கில், கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன இந்த மைக்கில். என் தம்பி படத்துல வர்றது இந்த மைக்கு, ஆனா அவன் டிசைன்ல போட்டிருக்கிறது நம்ம மைக்கு. என்ன மைக்கு? ஏன் உலகத்தில் பெரும் பெரும் மாறுதல்களை கொண்டு வந்த புரட்சியாளர்கள் எல்லாம் நின்று பேசியது இந்த மைக்கு முன்னாடிதான். அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை மான தமிழ் மக்கள் தாய் மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக என்னுயிர் தம்பிகள் என் தோளுக்கு துணையாக எங்கள் தலைவன், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள், சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை, நாம் சத்தியத்தின் பிள்ளைகள், ஒரு நாள் வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தன்னலமற்ற இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க நிற்கிற உங்கள் பிள்ளைகளை உற்று பாருங்கள், உற்று பாருங்கள். ரத்தம் வேர்வையாக உருகி ஓடுவதை பாருங்கள். இதயம் பன்மடங்கு வெடித்து துடிப்பதை பாருங்கள். காரணம் உங்கள் மேல் இருக்கிற பேரன்பு என்பதை உணருங்கள். எல்லோருக்கும் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து விட்டீர்கள். இங்கே நின்றவர்கள் வென்றார்கள், பாராளுமன்றம் சென்றார்கள். என்ன நடந்தது? உங்களுக்காக பேசிய வார்த்தைகள் எத்தனை? நேர்மையாளர்கள், நல்லாட்சி கொடுத்தவர்கள், உங்களுக்காக உழைத்தவர்கள், கலைத்தவர்கள், இதற்காக ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும்? ஒரு தடவை கேள்வி எழுப்புங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், நீங்கள் திரளுங்கள், பகை மிரள திரளுங்கள். பாரதிய ஜனதாவுக்கு தாமரைக்கு போட்டு விட்டீர்கள், கைக்கு பலமுறை போட்டு விட்டீர்கள், உதயசூரியனுக்கு பலமுறை போட்டு விட்டீர்கள், ரெட்டலைக்கு போட்டு விட்டீர்கள். எவ்வளவுதான் தகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும். என் பிள்ளைகள் ஆக திறமையானவர்கள். நான் பொறுக்கு விதை மரபினம் பொறுக்கி பொறுக்கி என் பிள்ளைகளை நிறுத்தியிருக்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுங்கள், அவர்கள் திறனை தகுதியை சோதியுங்கள். உங்கள் உரிமைக்காக என் பிள்ளைகள் இந்திய நாடாளுமன்றத்தில் ஓங்கி முழங்குவார்கள். அச்சப்பட மாட்டார்கள், அச்சப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் பிள்ளைகளை வெற்றி பெறச் செய்யுங்கள். திருவள்ளூர் தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு, பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு, ஆசிரியர் பணியை பார்த்து கொண்டிருந்தவன் அந்த வேலையை விட்டுவிட்டு வந்து விட்டார். இங்கே திருவரம்பத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிற ஆறுயிர் தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள், அவர் மருத்துவமனை வைத்திருக்கிறார். அதிலே இருந்திருக்கலாம். அவரிடத்தில் சொன்னேன், நோய்க்கு மருந்து கொடுத்து நோயாளிகளை குணப்படுத்துவது மட்டும் மருத்துவரின் வேலை இல்லை, நோயாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதும் மருத்துவரின் வேலைதான், வாருங்கள் என்றேன். வந்தார். அரும்பெரும் கல்வி கற்ற கல்வியாளர், மருத்துவ மேதை. அவர் எங்களோடு வந்து இந்த களத்தில் நிற்க காரணம் மக்களின் மீது இருக்கிற பேரன்பு. அவருக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். ஏற்கனவே நின்றவர்கள் வென்றவர் தானே. எங்கள் ஐயா டிஆர் பலனை புதுசாக போட்டிடுறாரு. அவர் பெரிய தலைவர் தானே, ஓட்டு காசு கொடுக்காம வாங்குவார. நேர்மையாளருக்கு எதுக்கு கூட்டணி, நேர்மையாளருக்கு எதுக்கு ஓட்டணி, ஓட்டு காசு? இவரெல்லாம் யார்? மண்ணள்ளி வித்தவர்கள், மலையை குடைஞ்சு வித்தவர்கள், சாராயம் வித்தவர்கள், தண்ணியை உறிஞ்சி வித்தவர்கள். அவர்களெல்லாம் தேர்தல் நிற்கிறார். ஏன்? தங்களை தற்காத்துக் கொள்ள, தற்காத்துக் கொள்ள. நாங்களே நிற்கிறோம். இருக்கிற என் வளத்தையாவது பாதுகாத்து என் பிள்ளைகளுக்கு ஒப்படைச்சிட்டு போக. பாதுகாப்பு பணியை செய்கிறது கடலுக்குள். யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? உன் சொந்த நாட்டு குடிகளை, மீனவ சொந்தங்களை சிங்கள இராணுவம் சுட்டுக் கொள்கிறது. தடுத்து காத்தது இந்திய இராணுவம் என்று ஒரு செய்தி நீ படித்தாயா? சிறை பிடிக்கும் போது தடுத்து இந்திய இராணுவம் காத்தது, வலையை பறிக்கும் போது, படகை பறிக்கும் போது பாதுகாத்தது என்று 12 பேரை ஒரே சங்கிலியில் போட்டு இழுத்து கொண்டு போனதை நீ பார்த்த பிறகு வாய் திறந்து பேசாத இந்த தலைவர்களுக்கு நீ வாக்கு செலுத்தினார். நீ உண்மையிலே மானமுள்ள மனிதன் தானா? இல்ல மான தமிழச்சி மாறிலே பால் குடித்து வளர்ந்த தமிழ் மகன், தமிழ் பிள்ளை தானா? நீ யோசித்துப்பார். எல்லாத்தையும் மறந்து மறந்து கடந்து கடந்து போனிலால் நீ சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பணமா, இல்லை மானமுள்ள தமிழர் இனமா? பிணமாய் இனமா? எப்படி? இத்தனை பேர் செத்து விழுந்தானே, ஒருத்தன் கண்டித்து குரல் எழுப்பியதை பார்த்தது உண்டா?
உன் நாட்டு குடிகளை சுட்டுக் கொள்கிறவனுக்கு இராணுவனுக்கு எதற்கு தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தாய், திறன் கூட்டு பயிற்சி? எதற்கு அவனுக்கு ஆயுதங்களை கொடுத்தாய்? எதற்கு போர்க்கப்பலை பரிசாக கொடுத்தாய் என்று யாராவது இந்த தலைவர்கள் கேட்டதுண்டா? கேட்டதுண்டா? எப்படி? நான் செத்து விழுந்தேன், என் நெத்தியில் பொட்டு காசு 1 ரூபாய் நீ கொடுத்ததுண்டா? கள்ளச்சாராயம் பிடித்து செத்தால் 10 லட்சம் கொடுத்த இந்த நாடுகள், இந்த அதிகாரங்கள், சுடப்பட்டு செத்த மீனவன் குடிக்கு உதவியது என்ன? நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து திரும்பி வந்த இராணுவ வீரர்களுக்கு அவர்கள் குடும்பத்துக்கு கொடுத்த ஊக்கத்தொகை இல்லை இந்திய ஒன்றிய அரசு இல்லை தமிழ்நாடு அரசு? ஒன்றும் இல்லை. இதை அரசு என்று நீ எப்படி கருதுகிறாய்? இதையெல்லாம் ஒரு ஆட்சி என்று எப்படி நீ பார்க்கிறாய்? இந்த நச்சு ஆலைகளை கொண்டு வந்ததெல்லாம் யார்? திணித்ததெல்லாம் யார்? அணு உலை. அறிவுபூர்வமாக தர்க்கம் செய்வார்கள். அணு உலை இல்லாத நீங்கள் எப்படி மின் உற்பத்தியில் தன்னிறைவடைவீர்கள்? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா? பதில் இருக்கா? பதில் இருக்கா உங்ககிட்ட? அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு பக்கத்தில் குடியிருப்பதும் 2 ஒன்றுதான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகள். உலகத்தில் பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது, அணு விஞ்ஞானிகள். இதை கண்டுபிடித்தவன் ஆல்பர்ட் நோபல். இது பேரிழிவை உலகில் ஏற்படுத்தும் என்று, தன் பெயருக்கு பெரும் இழிவு வந்துவிடும் என்றுதான் தன் பெயரிலே ஒரு பரிசை அறிவித்தான். என் அன்பு தம்பி தங்கைகளே, அதுதான் உலக புகழ்பெற்ற பரிசாக இருக்கிற நோபல் பரிசு. ஏன் இந்த அணுவை கண்டுபிடித்த அவனை பார், நீ திட்டாமல், அவனை இழிவாக பேசாமல் புகழ வேண்டும் என்பதற்கு நோபல் பரிசு, நோபல் பரிசு என்று. அவனுக்கே தெரியுது இது பேரழிவை ஏற்படுத்திடும். 1986 ரஷ்யாவிலே செர்னோபில்லே அணு உலை வெடித்தது. கோபர்ச்சேவ் அதிபர் பேசுகிறார். நாம் இதை ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமான இழப்பாக பார்க்கவில்லை, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவாக பார்க்கிறோம். நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை மீட்பார்கள், காப்பார்கள் என்று. ஏமாற்றப்பட்டோம். 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு கம்பியை போட்டு பூட்டி விட்டு போய்விட்டார்கள். போர் நடந்த பிறகு கூட மக்களை மீள் குடியேற்றம் ஏற்றிவிட முடியும். ஆனால் அணு உலை வெடித்தால் அங்கு குடியேற முடியாது. அணு என்பது என்ன? நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் சுவரை 1,00,000 கிலோமீட்டரில் ஊடுருவி பாயுங்கிறான். அப்ப மனிதனின் சதை எம்மாத்திரம். நீ அணு உலை வெடிக்க வேண்டாம் என் உடன் பிறந்தவனே. அணு உலையை ஏன் கடற்கரை பக்கத்திலே வைக்க வேண்டி இருக்குது? அதை பீச்சி அடிச்சு கொண்டே இருக்கணும். அணு உலையை குளிர்விக்க தண்ணியை பீச்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த அணு உலை மேல பட்டு போகிற தண்ணீரிலே அணுக்கசிவு போகும். அது தரையில் பட்டு முளைக்கிற புல்லை மாடு சாப்பிட்டால் மாடு கறக்கிற பாலை நெய்யாக எடுத்து வெண்ணெயாக எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலிலே அடைச்சு நடு அறையில் வீட்டுக்குள் வைத்து எல்லா விளக்கையும் அணைச்சு விட்டு கதவை பூட்டி விட்டால் பளிச்சென்று பகல் போல் எரியுங்க. எப்படி இருக்கிறது பாரு. இதை கடலுக்குள் விட்டால் உள்ளே வாழ்கிற உயிரினங்கள் பலாயிரக்கணக்கான மீன் செத்து பெசன் நகரில் கதவு ஒதுங்கிச்சே. ஏன் அது குறித்து பொது விவாதம் எடுக்கல? நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்கிச்சே, அதை பத்தி ஏன் பொது விவாதம் எடுக்கல? நீ உணவை உண்கிறாயா? மனிதன் உணவு தேவையில் 33 விழுக்காட்டை கடல் உணவு மீன்கள் நிறைவு செய்கிறது. நீ அதை பத்தி கவலைப்பட்டிருக்கியா? மீனவன் செத்தா உனக்கென்ன? மீன்கள் செத்து உனக்கென்ன? கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட பிளாஸ்டிக் பாலித்தினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டின் நிலப்பரப்பு இவ்வளவுக்கு குப்பை கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் நெகிழி குப்பை கிடக்கிறது, பாலித்தின் குப்பை. கவலைப்பட்டது உண்டா? நீ எதை பற்றி நீ கவலைப்படுவாய்? கவலைப்பட்டிருந்தால் சூரியனுக்கு ஓட்டு போடுவாயா? கைக்கு ஓட்டு போடுவாயா? தாமரைக்கு ஓட்டு போடுவாயா? இந்த ரெட்டடைக்குத்தான் போடுவாயா? இந்த திருட்டு கூட்டத்தை நீ ஏறிட்டு பார்ப்பாயா? தெருவுக்குள் விடுவாயா? எதை பற்றி நீ கவலைப்பட்டிருக்கிறாய்? எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய்? கவலைப்படுகிறவனையாவது பற்றி கவலைப்பட்டிருக்கிறாயா? 15 ஆண்டுகளாக உன் பின்னாடி சுத்தி கத்தி ஓடி வருகிற இந்த பிள்ளையை என்னைக்காவது நீ ஏறிட்டு பார்த்திருக்கிறாயா? எங்களை ஒரு மனிதர்களாவது நீ மதித்திருக்கிறாயா? எதற்கு இப்படி கருத்து தீந்து இந்த வெயிலில கத்தி கொண்டு இருக்க வேண்டும்? ஏன்? உண்மையில் இருக்கிற பேரன்பு. ஆவேசமாக பேசுகிறார்கள், கோபமாக பேசுகிறார்கள். உண்மையில் இருக்க காதல் தான், அன்புதான். உண்மையில் இருக்கிற அடர்த்தியான அன்பே எங்கள் ஆவேசத்திற்கு காரணம்.
பேரன்புதான் எங்கள் பெருங்கோபத்திற்கு காரணம். ஸ்டெர்லைட் அந்த ஆலையை கொண்டு வந்தவன் இவன், இங்கே அனுமதித்தவன் இவன். அணு உலை, அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, கேரளாவுக்குத்தான் முதலில் அணு உலை வருகிறது. அது வைக்கக்கூடாது, என் மாநிலத்தில் நிறுவக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் யார்? இதே கம்யூனிஸ்டுகள். எதிர்த்தவர்கள் யார்? இதே காங்கிரஸ். ஏன்? நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விட உயிரோடு வாழ்வது முக்கியமானது என்று விரட்டிவிட்டார்கள். கேரளாவில் நிறுவக்கூடாது என்று போராடிய கட்சிகள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். இந்த நிலத்தில் நிறுவ வேண்டும் என்று போராடியது. ஆனாலும் நீ மானங்கட்டு அவர்களுக்கே ஓட்ட போட்டாய். 86 வெடித்தது செர்னோபிலில். 88 என் நாட்டுக்கு அணு உலையை கொடுங்கள் என்று ஒப்பந்தம் போட்ட பெரும் தலைவர் தான் ராஜீவ் காந்தி. என்ன தொலைநோக்கு? ரஷ்யாவில் ஏற்பட்ட வெடிப்பு என் நிலத்தில் ஏற்பட்டால் என்று சிந்திக்காத தலைவனை தூக்கி திரிகிற நீ, ஓட்டு எனக்கு எதுக்கு? போட்டா போடு, போலேனா போ. ஆனால் நான் உன்னோடு பிறந்து விட்டேன், அதற்காக நான் போராடுகிறேன். என் தலைவன் எனக்கு கற்பித்தான். நம்ம இனத்திற்கென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுகள் தான். பெருவுடையார் கோயில் என் பாட்டன் அருள்மொழி ஆண்டான் காட்டுகிறது. கல்லணை எங்கள் பாட்டன் கரிகாலன் ஆண்டான் காட்டுகிறது. சிலப்பதிகாரம் இல்லை என்றால் பாண்டிய நெடுஞ்செழியன் எங்களை ஆண்டான் தெரியாது. எங்கள் மூதாட்டி கண்ணகி பெருமாட்டி வந்து அரசவையிலே கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினார் என்ற காப்பிய சான்றே பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான். அவ்வளவுதான். சேரன் செங்குட்டுவன் கல்லெடுத்து வந்து என் பாட்டிக்கு கண்ணகிக்கு கோயில் கட்டினான். அதே சிலப்பதிகார இலக்கிய சான்று. வரலாறு இல்லை. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அதனால் அம்பேத்கர் சொல்கிறார், நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்கிறார். எழுதுவதற்கே எம்மின மக்களே, உங்கள் பிள்ளைகள் எழுந்து ஓடி வருகிறோம். அடர்த்தியான காட்டுக்குள் ஒரு இருளில் என் தலைவன் என்னிடத்தில் சொன்னது, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறாவது இனி வரட்டும் என்று. அப்படித்தான் இந்த பிள்ளைகள் எங்கள் இனத்தின் உரிமையை மீட்க, காக்க, என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க, என்னரும் தம்பி தங்கைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க நாங்கள் கத்தி கத்தி செத்தோம் என்ற வரலாறாவது இந்த நிலத்தில் பதிவாகட்டும். நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், பயணிக்க பாதை, தடையற்ற மின்சாரம், படித்ததற்கேற்ற வேலை, இவற்றையெல்லாம் உருவாக்க துடிக்கிறோம். என்னரும் சொந்தங்களே, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட என் அருமை தாய்த்தமிழ் உறவுகளே, என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் தம்பிகள் இருவருக்கும் தந்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.